பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புவிசார் அரசியலும் உலக வர்த்தகமும் நல்ல தலைப்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு முதலில் பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார பிரிவு சென்னை கோட்டத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு ஷியாம் சேகர் அவர்களுக்கும் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்த பின்பு நான் இந்த உரைகளை கேட்ட பின்பு பல பொருளாதார கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டேன் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மகிழ்ச்சி. அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி காயத்ரி அவர்களுக்கு எனது பாராட்டுகள். இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ராகவன் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்ற இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், கோட்டத்தை சார்ந்தவர்கள், பொருளாதார பிரிவை சார்ந்தவர்கள், பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு. நான் டாக்டரா பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவசரமாக ஒரு கேஸ் வந்தால் எமர்ஜென்சி டாக்டரா பணியாற்றி இருக்கேன். அதுக்கப்புறம் அரசியல் ஆரம்பத்தில் டிபேட்டுக்கு திடீர்னு யாராலும் வரலைன்னா உடனே நான் அவசரமாக கூப்பிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எமர்ஜென்சி டாக்டராக இருந்தவ இப்போ எமர்ஜென்சி டிபேட்டராக மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்று மாலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் என்னை அழைத்து இதை மாதிரி நமது பொருளாதார பிரிவு மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் எப்படியானு போனால் நல்லது. எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் நிறைய வேலை. இங்கே வருவதற்கு முன்னால் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நேர்காணல், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கே அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் எப்படியானு கொஞ்சம் நேரமாவது போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஆக எமர்ஜென்சி டாக்டராக இருந்துட்டு அப்புறம் எமர்ஜென்சி டிபேட்டர் ஆகி எமர்ஜென்சி சீஃப் கெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எப்போவுமே அவசரமான நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு உதவுவது தானே நமது பண்பு. அதனால் மாநில தலைவர் சொன்னார், அதனால் நான் தட்டாமல் இங்கே வந்தேன். அது வந்ததற்கு நான் மகிழ்கிறேன். ஏன்னா திரு ஷியாம் சேகர் அவர்களும் கணேஷ்குமார் அவர்களும் பேசியது மிக நல்ல கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு டாக்டர், அதனால் பொருளாதாரத்தில் வாழ்வாதாரத்தில் நாங்கள் பலமாக இருப்பதை போல பொருளாதாரத்தில் நாங்களெல்லாம் பலமானவர்கள் கிடையாது. அதனால் எப்போவுமே விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். நான் பொருளாதார பிரிவை உண்மையிலேயே ஏன் பாராட்டுறேன்னா, நம்மகிட்ட இருக்கிறது நமக்கே தெரியாது. நம்மகிட்ட இருக்கிற நல்லதை நாமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை பற்றி நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் இந்த நிலத்தை விற்கலாம், என்னால் சாப்பிடவே முடியாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பத்திரிகை சகோதரரை கூப்பிட்டு, இந்த நிலத்தை நான் விற்கணும், அதனால் எனக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே இந்த பத்திரிகை சகோதரர், நம்ம பத்திரிகை சகோதரர் மாதிரி நல்ல விரிவாக எழுதக்கூடியவர்கள், ஒரு நல்ல நிலம் இருக்குது, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி 50 கிலோமீட்டராவது இருக்கும், பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், அது பக்கத்தில் நல்ல ஸ்கூல், அதே மாதிரி மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது, எங்கேயோ இருக்கும் அங்கே பக்கத்தில் தான். அதே மாதிரி ஈசான மூலையில் ஒரு கிணறு இருக்குது, 2-3 தென்னை மரம் இருக்குது, அதில் நல்ல இளநீர் கிடைக்கும், ஒரு கொய்யா மரம் இருக்குது, இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு எழுதிட்டு அதை வாஸ்து காமிச்சிட்டு உடனே விற்பதற்காக இந்த விளம்பரத்தை போட்டுடலாம், அதனால் அதுக்கான விற்பனையோட விளம்பரத்தோட கட்டணத்தை கொடுங்க அப்படின்னு அந்த விவசாயிகிட்ட சொன்னார். உடனே விவசாயி சொன்னார், இல்லை இல்லை, நிலத்தை நான் விற்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வந்துச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த நிலத்தை விற்கலைன்னா நான் உயிரே வாழ முடியாது, இந்த நிலத்தை விற்று தான் நான் ஆகணும்னு சொன்னீங்க,
இப்போ நான் விளம்பரம் எழுதின உடனே 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி மனம் மாறினீங்க? உடனே அந்த விவசாயி சொன்னார், என் நிலத்துல இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆக என் நிலத்துல இவ்வளவு நல்லது வச்சுக்கிட்டு இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்? இந்த நிலத்தை வச்சே நான் பொழைச்சிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுக்கு இப்போ நம்ம இவ்வளோ நல்லது இருக்கு, ஆனா அதை பத்தி நமக்கு தெரியாது. பட்ஜெட்ல இவ்வளோ நல்லது இருக்கு, நம்மளோட ஐரோப்பிய ஒப்பந்தத்தில் இவ்வளோ நல்லது இருக்கு, அமெரிக்க ஒப்பந்தத்தில் இவ்வளவோ நல்லது இருக்கு, உலக நாடுகளுக்கு மோடி அவர்கள் போறதுல இவ்வளவோ நல்லது இருக்கு. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை மிக அழகாக இவர்கள் இருவரும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு பாராட்டு. நான் மருத்துவர் என்ற முறையில் இதை நான் பல நேரம் உணர்ந்திருக்கிறேன். இங்க நான் அவங்க பொருளாதார மேதைகள், அதனால பொருளாதாரத்தை பத்தி சொல்லிட்டாங்க. நான் பாண்டிச்சேரி எல்ஜியா இருக்கும்போது எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் கோவிட் எப்படி சமாளித்தார் என்பதை இங்கே சொல்லிதான் ஆகணும். அது ஒரு டைப் ஆஃப் குளோபலைசேஷன் தான். ஆரம்பத்தில் நான் தெலுங்கானால 30 டாக்டர்களுக்கு கோவிட் வந்துருது. பிபி கிட் போடுறாங்க, கோவிட் வந்துருது, பாதிக்கப்படுறாங்க. தினம் தினம் கேசஸ் அதிகரிச்சுட்டே போகுது. 1000 பேர் 2000 பேர். ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்ல போயிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. சைனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த பிபி கிட் பாதுகாப்பு இல்லாததனால் இதை உடுத்திக்கொண்டு நாங்கள் போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, அதனால் நாங்கள் யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம்னு தெலுங்கானால எல்லா டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஆளுநராக அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்கிறேன். உடனே எங்களோட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மயக்கம் வராத குறை, இது என்ன கவர்னர் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்றாங்க, ஐசோலேஷனில் எல்லாரும் இருக்கோம். நான் சொன்னேன், இல்லை டாக்டர்கள் எந்த பிபி கிட்ட போடுறாங்களோ அந்த பிபி கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, பிபி கிட்ட போட்டுட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பிபி கிட் போட்டுட்டு போகிறேன். 30 டாக்டர்களையும் பார்க்குறேன். பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் போடுற பிபி கிட் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு அஷூரன்ஸை மாத்திரம் என்னால் கொடுக்க முடியும். நம் பாரத தேசத்தில் உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பிபி கிட்டை என்னால் கொடுக்க முடியும். அதற்கு நமது பாரத பிரதமர் நமக்கெல்லாம் இருக்கிறார். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினாங்க. எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிது. ஆனால் இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன என்றால், அப்பொழுது பிபிஇ கிட் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிக்கொண்டிருந்தது. சைனா பிபி கிட் தான் நம்மகிட்ட இருந்தது. இந்த தகவல் பிரைம் மினிஸ்டருக்கு தெரிவிக்கப்பட்டது. லாக்டவுன்ல கூட திருப்பூரில் இருந்து தமிழகம் இதில் பெருமைப்பட வேண்டும். உடனே எந்த மாநிலம் உதவும், ஏன்னா நிட்டிங் நம்ம தான் அதிகமாக செஞ்சிட்டு இருக்கோம். திருப்பூரில் இருந்து பனியன் செய்பவர்களை, தொழிலாளர்களையும் நிர்வாகிகளையும் முதலாளிகளையும் கூப்பிட்டார். இந்த பிபி கிட் நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டார். எல்லா லாக்டவுனும் இருக்கும் பொழுதும் இந்தியா பிபி கிட் தயாரித்தது 150 நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்தோம் லாக்டவுன்ல இருக்கும்போது. ஆக கோவிட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிபி கிட் கூட இல்லாத ஒரு நாடு இன்று ஒரு நாளைக்கு 2 லட்சம் பிபி கிட்டை நாம் தயார் செய்து உலக நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரதமர். பாலிப்ரோபிலின், ஏன்னா அது நம்ம போடுறதுனால இந்த போட்டுப்பாங்களே முழுசா நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் முழுசா காஸ் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, ஃபுல்லா போட்டாது. ஆக எதுனா எனக்கு பாரத பிரதமர்கிட்ட பிடிச்சதே சேலஞ்சஸ்ல அவர் மேல் எழுந்தி வருவார். இது முடியாது அப்படின்னு சொன்னா முடியும் அப்படின்னு சொல்வார். G20 மாநாடு நடக்கும் பொழுது ஒன் எர்த், ஒன் ஃபியூச்சர், ஒன் ஃபேமிலி, ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர், வசுதேவ குடும்பகம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுதான் நம்மளோட மற்ற நாடுகளுக்கான ஒரு இணைப்பு. ஏன்னா நான் தெலுங்கானா கவர்னராக இருக்கும் பொழுது அங்கே நடந்தது.
GE மாநாடு நடந்தது, G20 மாநாடு நடந்தது, 600 மாநாடுகள் நடந்தன. பல நாடுகளிலிருந்து பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வளர்ந்து வரும் நாடு அழைத்தால் உலகத்தில் உள்ள இத்தனை தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் வருங்காலத்தில் இந்த நாடு உலகத்திற்கு தலைமை தாங்கும் என்று சொன்னார்கள். அந்த தலைமையை நாம் இன்று தாங்கிக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், எனக்கு ஒன்று பிடிக்கும். இன்னைக்கு நம்ம உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், புவிசார் குறியீடு, புவிசார் பொருளாதாரம் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுயசார்பு இந்தியாவையும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து வெளிநாட்டு மோகத்தில் இருந்தவரை இல்ல, ஏன் நாட்டு பொருட்களை, என் நாட்டு பொருட்களை, சுயசார்பு இந்தியா. ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் கூட என் நாட்டு பொருளை கொடுங்கள். குளோபலைசேஷன் பற்றி பேசுறோம், ஹோல் வேர்ல்டு ஒரு வில்லேஜ் சுருங்கி விட்டதை பற்றி பேசுகிறோம், எக்ஸ்போர்ட்டை பற்றி பேசுகிறோம், இம்போர்ட்டை பற்றி பேசுகிறோம். ஆக உலக அளவில் நாம் விரிந்து கொண்டே போவதை பற்றியும் பேசுகிறோம். அதே நேரத்தில் என் இந்தியா சுருங்கிவிடக் கூடாது என்பதையும் நாம் பேசுகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தை பற்றி, உலக பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு ஏன் நாட்டில் உள்ள பிரச்சனை, ஏன் நான் தமிழ்நாட்டில் வச்சு இதை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஒரு தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்று நிதியமைச்சர் சொன்னதாக இங்கே இருந்து போன ஒரு நடிகர் ஒரு பெரியார் சொன்னதை சொல்லிவிட்டு இந்த நாட்டில் இந்த பிச்சை எடுக்க கூட உதவாது என்ற பெரியார் என்ன சொன்னார் என்றால், அந்நியர்களே இந்த நாட்டை விட்டு சென்று விடாதீர்கள், நீங்கள் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டீர்கள் என்றால் இந்த நாட்டில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, இந்த குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன இந்த நாடு இன்று உலக நாடுகளுக்கு ராக்கெட்டை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் பாரத பிரதமரின் அந்த ஒரு துணிச்சல், அந்த ஈடுபாடு. அதனால் இன்று பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. இதை பற்றி, ஏன்னா இன்னைக்கு அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி இங்கே மிக அழகாக சொன்னார்கள். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில கூட ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க, விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்களே, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட மாட்டார்கள், அரிசி, கோதுமை, பால், மாமிசம் இதெல்லாம் பாதிக்கப்படாது என்பதை மிக அழகாக இங்கே எடுத்து சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா, அடிபணியாமல் இருந்ததற்கு காரணம் என் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றார் 3% இருந்தது 18% ஆக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ராகுல் காந்தி தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பத்தி எதுவும் தெரியல, இந்த நாட்டின் பிரச்சனை எதுவுமே தெரியல. இன்று பாராளுமன்றத்தில் நடக்கும்பொழுது ஒன்றை சொல்லி இருக்கிறார், இந்த நாடு விற்கப்பட்டு விட்டதாம். யார் சொல்ற? இந்த நாடு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தான் சேர்மனா அமர்ந்திருப்பதை பார்த்து நம்மெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறோம். இன்னைக்கு ஜெகதாம்பிகா என்ற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அங்கே இருக்கிறார், சேர்மனா, டிரான்சியன் சேர்மனா உட்கார்ந்துருக்காரு. உடனே அவர்கிட்ட சொல்ற ராகுல் காந்தி, நீ எங்கிட்ட இருந்தீங்க, அதனால் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட தான் இருந்தேன், நான் சொன்னதை இங்கே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எதிர்கட்சியில் நின்று இருக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்லியிருந்த நான் கேட்டிருந்தேன்னா நான் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டேன், அதனால் உங்களை யாரும் கேட்டா யாருமே உருப்படாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பெருமையா என்கிட்ட இருந்தவங்க தானே, நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அவர் சொன்ன பதில் இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த நாடு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் நான் சொல்றேன், நான் இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களை தெய்வமாக கும்பிடுவதற்கு காரணம் லான்செட் என்ற எங்களது பத்திரிகை, மருத்துவ பத்திரிகை எழுதியது. உலக நாடுகள் எல்லாம் கோவிட்ல பாதிக்கப்பட்டாகிவிட்டது, இந்தியா மிக அதிகமாக மக்கள் நெருக்கமாக வாழுகின்ற நாடு, எளியவர்கள் அதிகமாக வாழுகின்ற நாடு, குடிசை பகுதிகள் அதிகமாக வாழுகின்ற நாடு. இந்த நாட்டில் 45 லட்சம் பேர் உயிரிழப்பார்கள் லான்செட் சொன்னது. ஆனா வளர்ந்த நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்கா, பிரிட்டனை விட நம் நாடு பாதிக்கப்படாமல் காப்பாற்றியது
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், இன்னைக்கு எல்லோரும் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் கண்டுபிடித்த தடுப்பூசி தான். இன்னொன்றையும் நான் இங்க மருத்துவர் என்ற முறையில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். தடுப்பூசி போட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தடுப்பூசி போட்டதுனால தான் இன்னைக்கு எனக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் வந்து செத்து போயிட்டாரு, அன்னைக்கு கொரோனா ஊசி போட்டாரு அதனால தான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை மாதிரி தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது. இல்லை, உலக நாடுகள் நம்மளுக்கு போலியோ வேக்சின் இந்தியாவுக்கு வருவதற்கு 20 வருஷம் ஆச்சு. ருபெல்லா வேக்சின் இந்தியாவுக்கு வருவதற்கு 40 வருஷம் ஆச்சு. ஏன்னா உலக நாடுகள் கண்டுபிடிச்சிட்டு அவனோட சிட்டிசனுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு எல்லா நோயும் தடுத்துட்டு போனா போகுதுன்னு இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அதனால ஒவ்வொரு நோய்க்காக கண்டுபிடித்த ஊசியும் இந்தியாவுக்கு வருவதற்குள்ள அது 20 வருடம் 40 வருடம். பிசிஜி வேக்சின் வருவதற்கு 18 வருடங்கள் ஆனது. ஆனா இந்தியா கண்டுபிடித்த கோவிட் வேக்சின் என் நாட்டு மக்களுக்கு எப்படி பலன் தர வேண்டுமோ அதே போல 150 நாடுகளுக்கும் பலன் தர வேண்டும் என்று ஒரே நேரத்தில் கொடுத்து நம்மை மட்டுமல்ல உலக நாடு மக்களையும் காப்பாற்றியவர் மோடி அவர்கள். இரவு 11 மணிக்கு போன் பண்ணுவார், எனக்கு பாண்டிச்சேரி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு. ஒரே ஒரு நாள் சொன்னேன், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், ஆக்சிஜனேட்டர் இல்லை, ஜிப்மர்ல இல்லை. ஜிப்மர் புதுச்சேரி மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். 60% மக்கள் தமிழக மக்கள். ஆக்சிஜனேட்டர் பத்தல, டெய்லி மக்கள் அட்மிஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 20-30 ஆக்சிஜனேட்டர் இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஏன் பிரைம் மினிஸ்டர் இங்கே கொண்டாடுகிறோம் என்பதும் தமிழ்நாடும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்களையும் புதுச்சேரியில் காப்பாற்றி கொண்டிருந்தோம். 60% மக்கள் தமிழக மக்கள் தான் புதுச்சேரி ஜிஹெச்லேயும் சரி ஜிப்மர்லேயும் சரி அட்மிட் ஆனவர்கள். முந்தின நாள் 10 மணிக்கு சொல்றேன் ஆக்சிஜனேட்டர் இல்லைன்னு, நம்பவே மாட்டீங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட்ல அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு புதுச்சேரி ஏர்போர்ட்ல 40 ஆக்சிஜனேட்டர் வந்தாங்க. 12 மணி நேரம் கூட இல்லைங்க, 12 மணி நேரம் கூட இல்லை. இதுதான் பிரதமர். ஆக பார்த்து 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 என்னோட ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பிரதமரை தமிழ்நாடு இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை என்பது எனக்கு வருத்தம். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் டாக்டரா பணியாற்றும் போது ஒரு சம்பவம், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உயிர் போயிடுன்ற நிலை, ட்ரிபிள் வெசல் பிளாக். நான் தான் டியூட்டியில் இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். எப்பவுமே நான் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட், ஏன்னா கடவுள் எனக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். உடனே எங்கள் கார்டியாலஜிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் வீட்டில் அடுத்த நாள் ஒரு திருமணம். அவர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு அரசியல்வாதியோட மருமகன். என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு அரசியல்வாதியின் மகள்னால நாங்கள் 2 பேரும் இணக்கமாக பணியாற்றி கொண்டிருப்போம். வராரு, அடுத்த நாள் அவங்க வீட்டில் திருமணம்ன்றப்ப எமர்ஜென்சியாக எடுக்கிறாரு, பைபாஸ் பண்ணுறாரு, பேஷண்ட் பொழைச்சிக்கிறாரு. அந்த பைபாஸ் பேசலைன்னா பேஷண்ட் பொழைச்சிருக்க மாட்டார். அடுத்த நாள் ரவுண்ட்ஸ் வராரு. ரவுண்ட்ஸ் கேட்குறேன், என்னங்க எப்படி இருக்கீங்க? என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு? கொல்லைக்கே போகல டாக்டர். என்ன டாக்டர் இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? வெளிக்கே போகல. எனக்கு டாக்டர் ஹார்ட்டை காப்பாற்றி கொடுத்துருக்காரு, அவர் இல்லைன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நல்லா இருக்கேன்னு கேட்டால் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து வெளிக்கே போகல டாக்டர். என்ன டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? இப்படி தான் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்க டாக்டரை பற்றி சிலர் நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே மோடி அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, அதை பண்ணாரா, இதை பண்ணாரா. இன்னைக்கு இந்த பாரத தேசம் பாதுகாப்பாக இருப்பது பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் நம் பாரத பிரதமரால தான். அப்படி ஒரு தேவ மகன் என்று பாரதத்தை பாதுகாக்கவில்லை என்றால் பாரதம் என்றோ சிதறுண்டு போயிருக்கும். ராகுல் காந்திலாம் யாருங்க? நான் சொல்றேன், ஏன்னா நான் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து காங்கிரஸ் குடும்பத்தில் வளர்ந்தவன். அதனால் சொல்கிறேன், இன்று பாரத பிரதமர் மாதிரி, ஏன்னா நான் இக்ரிசாட் அப்படின்ற இடத்துக்கு வராரு, அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அங்கே கடலை செய்து கொண்டு இருக்கிறார். அவங்க சொன்னாங்க இந்த கடலை எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றாங்க.
அந்த கடலையை பற்றி 2-3 கேள்வி கேட்டார் பாருங்க. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பீப்புளும் அப்படி அசந்துட்டாங்க. இது 3 கடலையாக வரும்போது எப்படி வரும், இதில் ஜீன் என்ன, இதில் என்ன டேஸ்ட், இதில் என்ன டிஎன்ஏ இருக்குது, அப்படி கேட்டார் பாருங்க. ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி 3வது நிலை பொருளாதாரமாக நம்மை வேகமாக வளர வைத்து ஒவ்வொருவருக்கும் கம்ஃபர்ட் என்று பாருங்க, வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்மளை வச்சிருக்கார். அதனால அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த பொருளாதாரத்தை வச்சு அமெரிக்கா பண்ணதுனால இது இல்லை, நம்மளுக்கு யூரோப்பியன் கண்ட்ரி செஞ்சதுனால அது இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவருக்கு நம் பாரத பிரதமருக்கு நாம் செய்யும் கடமை. இங்கே மரியாதைக்குரிய ஷியாம்சேகர் அவர்களும் கணேஷ்குமார் அவர்களும் சொன்னதை மற்றவர்கள் எடுத்து சொல்லி இதுதான் பாரத தேசம், இதுதான் பாரத பிரதமர் என்று சொல்லும் தான் நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.